எல்லாம் தூக்கி போடுது. பாருங்க எப்படி சேனமண்டு விடுங்க. ஒன்றுமே ஓடிக்கல நான் எல்லாம் தூக்கி போடுது. இப்போ சரியா 4 மணி 15 நிமிடம் 15 நிமிடம் இல்லை 4:10. இப்போ வெளிக்கிட போகிறோம். எங்கேண்டா லாங்கஸ்ட் ட்ரிப் 500 கிலோமீட்டர் எங்களோட வீட்டிலேருந்து கதிர்காமத்துக்கு வலிக்கிறோம். என்ன வேறு எவ்வளோ காலத்துக்கு இந்த நீளம் போயில்லையே. சரி, நாங்கள் போகிற பாதையெல்லாம் காட்டி உங்களை வித்தியாசமாக இந்த காணொலி இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வடிவா கட்டுங்க, விழுந்தாலும் வைரவர் கோயிலுக்கு போயிட்டு போகிறோம். 4:17. சரி, ஓகே, நாங்கள் போட்டு வாங்க. 2-3 நாள் ஆகுமே. இவ்வளோ நாள் தெரியாது. இங்கே வேறுங்க பிறந்த ரயில்வே ரேக். நாங்கள் வன்னி விளக்குக்கு ஒரு சாமான் கொண்டு வந்து நாங்கள் அவருக்கு சாகித்தனுக்கு உதில் தான்ண்டார். அவர் போன மான்சாவணையில் ஒரு மாதிரி கேட்டு போயிடும். சரியான தூரமாக இந்த வீடு. அடுத்ததான் முருகண்டியில் சந்திப்போம். இப்போ சரியாக 76 கிலோமீட்டர் வந்திருக்கிறோம். கிளிநொச்சி டவுனுக்கு வந்துட்டோம். சரி, முருகண்டி பிள்ளையாருக்கு வந்துட்டோம். பாருங்க, தண்ணி தொட்டி கடையிலெல்லாம் முடிய இதை வந்துருக்கு. வாங்க பார்ப்போம் என்ன குறைவா போடுவோம். அருள்மிகு திரு முருகண்டி பிள்ளையார் ஆலயம். இடியப்பம் ரெடி. ₹460 எடுத்தவ. எனக்கு வடை 100 ரூபா, பிளேண்டி 50 100 ரூபா, மிச்சம் 260 இடியப்பா. பார்த்தோம்னா வவுனியா பஸ் ஸ்டாண்டை தாண்டி போகிறோம். வவுனியா டவுன் இப்போ வரப்போகுது. சரி, இப்பொழுது நாங்கள் வவுனியா டவுனை வந்து அடைஞ்சிட்டோம். 7:51. 7 மணி 51 நிமிடம் வவுனியா டவுன். வருங்க, நீண்ட காலத்துக்கு பிறகு வவுனியா டவுன் வரோம். அதவாச்சி டவுன் பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் தாண்டி போய் கொண்டிருக்கிறோம். இப்போ பாருங்க, மிகிந்தலை குன்று அதால் போய் கொண்டிருக்கிறோம். மிகிந்தலை இப்போ நாங்கள் பாதையை யோசிக்கிறோம். மிகிந்தலை இடத்தால் வந்திருக்கிறோம். மிகிந்தலை அருங்காட்சியகம் கிடக்கு. இனி எதால் போகிறோன்னு தெரியாது. எப்போ பார்ப்போம். 220 கிலோமீட்டர் வந்தாச்சு. இது ஒரு ஆறு ஒன்று இருக்குது. என்னிடம் இப்போ நாங்கள் நிற்கிற இடம் மிகிந்தலைக்கும் தம்புள்ளைக்கும் இடையில் உள்ள இடம். இது பாருங்க, ஒரு சின்ன ஆறு ஒன்று இருக்குது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் தம்புள்ள டவுனில் நிற்கிறோம். இப்படியே போய்கொண்டிருக்கிறோம். மகியங்கிற டவுன் போகணும். இது தம்புள்ள டவுன்லேருந்து மகியந்த 2 பாதை இருக்காம். கண்டியால் போய் போகலாமாம். அது ரோட்டு சரியில்லையா. கடை ஒன்று கண்டுட்டோம். என்ன, நாங்கள் நல்ல பெரிய கடையெல்லாம் விட்டுட்டு ஒரு சின்ன கடைக்கு வந்திருக்கிறோம். ரெண்டு ரொட்டியும் சமோசா. இப்போ நாங்கள் இந்த வெங்காயமும் சம்பளம் எடுக்கிறோம். வெற்றியும் குடிச்சு எப்படி இருக்கு இதே தண்ணி இப்படி இருக்கோம். என்ன சமோசா இங்கே 60 ரூபா தான். அப்போ 120 ரூபா. அந்த ரொட்டி வந்து 50 ரூபா உண்டு. பிளேண்டி 35 ரூபா ஏதோ போட்டிருக்கிறேன். அது சரியான குறைய காசு 270 ரூபா. இங்கே பாருங்க, அழகான காட்சி
மலை எப்படி இருக்குண்டு இப்போ சரியா 280 கிலோமீட்டர் வந்துட்டோம். போய்கொண்டே இருக்குது பாதை. வாகனங்கள் வந்து சரியா கஷ்டப்படுது. இங்கே செயின் எல்லாம் போட்டு தான் இழுக்கினா எப்படி ஒரு நிலைமை என்று பாருங்க. உங்களுக்கும் பயமாக கிடக்கு. இதுதான் முதல் தரம் எக்ஸ்பீரியன்ஸ். ரோட்டு அங்கே திருப்பி காட்டுங்க. அவுக்கிட்டே இருக்குது மேல் எக்ஸ்பீரியன்ஸ். ரோட்டுகளோட வந்ததெல்லாம் நிற்குது இங்கே பாருங்க. வந்து இதெல்லாம் என்ன ஏற்ற போயின மாதிரியா கயிறு கட்டி இழுக்கிறதுக்கு ஒரு வாகனம் நிற்குது. இங்கே பாருங்க பள்ளம் ஒன்று திடீரென பறக்கிறது. ஐயோ போலீஸ் வேற நிற்கிறாங்க. இங்கே இங்கே பாருங்க ஒன்றுமே போடிக்கல. நான் ஆக்சிடென்ட் போகுது போகுது. இங்கே பாருங்க அந்த ரோட்டு கரையில் தான் நெல் காய போடினா மங்கால தோட்டம் வயல் கலை மகியங்கன டவுன். இதால் நாங்கள் எப்படியே போக போகிறோம். பெலாக்காய் கறி கறிமுகா பரட்டல் மற்ற பருப்பு மற்றது இது என்னது கீரை. உண்மையாக இதுக்கு மேலே முடியலைண்ணே. 400 கிலோமீட்டர் வந்துட்டோம். உண்மையாக கொழும்புக்கு போகிற தூரம் அங்கே வீட்டில் இருந்து. இதில் கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் படுத்தா தான் அங்கே போகலாம். இன்னும் கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் இருக்குண்ணே. சப்பா இங்கே காட்ட பாருங்க அப்படி இருக்கிறேன். இங்கே அன்னாசி இருக்குது. இது 200 ரூபாவாம். பாருங்க யாழ்ப்பாணத்தில் 500 ரூபாய்க்கு மேலே வைப்பிங்கன்னா இது 100 ரூபாவாம். என்ன செய்வோம் இது ஒன்று ஓட்டுவாங்க. தண்ணி குடிக்கிறாரு. இங்கே பாருங்க மிளகு போலடா. இது மிளகு தானேண்ணே. ஆமாம் மணியாக இருக்குண்ணா புளியாக இருக்குண்ணா. 100 ரூபாய்க்கு என்ன செய்யலாம்ண்ணா. நல்ல டேஸ்ட்டாக இருக்கு. ஆனால் கொஞ்சம் புளித்தன்மையாக இருக்குது. வேண்டாம் இங்கே விளையுது போலோட எல்லா இடம் பார்க்க அன்னாசி தான் வச்சிருக்கணும். எப்படி இதை எப்படி எப்படி ரெண்டே மணிங்க. ஐயோ ஜானை ஒன்று நிற்குதுங்கோ. ஜானை ஒன்று நிற்குது. எடுங்க ஃபாஸ்ட்டாக எடுக்க போறீங்களா? எடுக்கும் எல்லாரும் திருப்பி ஓடணும். ஆட்டோ திருப்புறாரு பாருங்களே. அவரே பயந்துக்கிறது. உள்ள போக போகிறேன். இப்படி எடுங்க சைட்டாக எடுத்துக்கொள்வோம். இந்த கேப்பில் தான் இந்த கேப்பில் எடுத்துருவோம். மெக்கானிக்க தான் பயமாக வருது 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 வருது. ஆட்டோ நீங்கள் இங்கே ஜானே எடுக்கல. பாருங்க பெரிய யானை ஒன்று போய் கொண்டிருக்கு. சொல்லுங்க நல்ல பெரிய யானை ஒன்று போகுது. பயமாக்குறாங்க. ஏற்கனவே ஒரு யானையை தாண்டி வந்துட்டோம். இதுவரையும் எனக்கு இதால் வரணும் யானை தெரியும். கொட்டியோ மண்ணான் கட்டி ஜானே அந்த ஆட்டோவை கலைக்குது. நல்ல விளவர் ரிவர்ஸில் போகிறேன். எவனுக்கு கை நடுங்குது. யானை அடித்து இங்கே வரப்போதும். அம்மா பார்த்து கொண்டு நீங்கள் ஓடி வந்தால் திருப்பணும். ஐயா பிடிங்க முதல் வராதுண்ணே. இவங்க சாப்பாடு போட்டு பழகி தரேன் போனேன். ஐயோ கடவுளே. இங்கே கிட்ட கொண்டு வாங்க. பயணத்தை டிலே ஆகுது யானை. இது சைட்டால பறந்தீங்க போன முழுத்து. அங்கால சைட் எடுங்க. அங்கால போங்க 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 விடியக்கா போயிருக்கோம். போங்க 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 போங்க. ஐயோ உண்மையாவே ஓடி வருமா? பதுங்கி நிற்குதானே. நான் சொன்ன வட்டாவே இங்கே மறைக்கிறீங்க. என்ன கொடுமையாப்பா. மண்ணையெல்லாம் தூக்கி மண்ணை தூக்கி எடுத்துனீங்களே. வர்றவங்க போன சரிண்ணா கைஜி வருது.
தெரியலையா வருது 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 இன்ஜெக்ஷன் கெட்டடிச்சு காட்டி விடுங்க நான் கயஸ்காரோட சேர்ந்து போயிடும் இதுடா போமா சிக்கனா ஞானமே தெரியும் போன விழுந்தினாலும் நான் விழுந்தாலும் ஓடிடுங்க போன புறா வந்துருக்கு என்ன இன்னும் பாருங்க அந்த அண்ணா வெளியில எறிய போறேன் பயமா இல்லைடா கையா பெரிய யாரு பாய உள்ளுக்க வைக்க பட்டாரன்னு எடுத்து கொண்டு போங்க வந்தாலும் திருக்கணத்தில் போகணும் இல்லை இப்படியே வெட்டிக்கொண்டு ஓடுவீங்க வாழாட்டுது என்னதுக்கு ஐயோ இந்தாங்க நீங்களே இருங்க வச்சுடுங்க கலைக்க போறீங்களோ இந்த முகத்துடுங்க சும்மா நோமல் பண்ண எனக்குண்டா பயமாக்குறாக்க என்ன எடுக்கட்டும் திருப்பினாலும் இதென்னா அரேண்ணா பயத்தையும் ஒன்று ஆகுதா ரெக்கார்டை ஸ்டாப் பண்ணுங்க இப்போ நாங்கள் செல்ல கதுக்காமல் இதில் வந்து பார்க்கிங் அடி பாருங்க இதில் வந்து நிறைய ஸ்டோர்ஸ் எல்லாம் இருக்குது சரி வந்து இறங்கியாச்சு ஒவ்வொரு கடை இல்லைண்ணே முந்தி இப்படி நாங்கள் சின்ன பிள்ளையில வரைக்கும் இல்லை எங்கே பார்த்தாலும் கடை தான் இந்த ஸ்வீட் ஐட்டங்கள் மஸ்கெட் எல்லாம் இங்கே வந்து வேண்டலாம் கிடக்கு முதல்ல நாங்கள் எங்கே போகிறோம் செல்லுக்கதெல்லாம் போய் குளிக்க போகிறோம் மாணிக்கங்க இல்லைண்ணா முந்திக்கு குடிச்ச ஞாபகம் இருக்குது பாப்போம் இங்கே போகிறோம் இங்கே பாருங்க பஸ்ஸுகளே ஓடுது செல்ல கதிர கமாண்டு போட்டிருக்கு மேலே சில கூட மட்டும் போட்டிருக்குது ஆனால் இங்கே தான் குளிக்கிற இடம் போட்டிருக்கு போலடாக்கு என்ன இப்படி கிட்ட காக்க அதாலே போகிறது வாங்க அப்போ குளிச்சுட்டுட்டாக்க போ என்ன அக்கறை விட்டேன் எவ்வளோ பேர் வந்துருக்கு நாம் செல்ல கதிர் ஆமாம் ஆச்சு அதிகம் குளிக்கிறார் நாங்கள் குளிச்சுட்டு நிற்கிறோம் கோயிலுக்கு போகிறோம் போமா ஓ இன்னும் தெரியும் மெட்டதில் ஏறலாமே ஏறுவா என்ன சனம் அவ்வளோ பேர் செய்கிறேன் எல்லாம் இருக்கு முடி இறக்குற இடம் போல என்ன முடி இறக்கி கொண்டிருக்கிறான் சலூன் மட்டக்களப்பு சலூன் இப்போ நாங்கள் செல்ல கதிராமத்துக்கு போகிறோம் போகிற வழியிலேயே பாருங்க விநாயகர்கிட்ட உருவம் வச்சு வணங்கி பண்ணிருக்கீங்கன்னா பூசையெல்லாம் நடந்து கொண்டு இருக்குது எவ்வளோ சனம் வாங்கி கொண்டிருக்கிறோம் தேங்காயம் திருநூறு எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு சென்னை பாக்கு பழம் என்ன பண்ணீங்களே சரி இப்போ அந்த கோயிலில் முன்பக்கம் இதுதான் உண்மையாக வந்து நாங்கள் மேலால் தான் பெறலாம் பாருங்க பாக்கு பழங்கள் வைக்கப்பட்டிருக்கு அப்படி இருக்கு கோயில்ண்டு பாருங்க இது இந்த கோயிலுக்கு பின்னால தான் இந்த கோயிலுக்கு பின்னால தான் மாணிக்க அங்கே ஓடுது உள்ள போகலாமா ரெடியா போய் பார்ப்போம் உண்டியல் இருங்க நான் வேற மொழியில் எழுதியிருக்க போகிறேன்
இப்படியே வந்தோம்னா இங்கே பக்கம் ஆறு இருக்குது. ஆறுக்கு பக்கத்தில் அப்படியே கோயில். நான் வெளியே இருக்கேன். பூசைக்குன்னா இப்போ கோயிலை எல்லாரும் சுற்றி வரீங்கன்னா எவ்வளோ சேனம். தண்ணி வந்துகிட்டே இருக்கு ஆத்தால. கஜீவன் என்ன மாதிரி வாங்குவேன் நான். நீ வாரேன் பேக்கல் பத்திரமா வச்சுனீங்களோ வாரண்ணா. இது நம்ம மணி அங்கே தான் அமைஞ்சிருக்கு. மேலே ஏறலாமோ? நாளைக்கு தான் ஏறலாம் போலக்கு. போயிடலாம் தான் பின்னிற 4 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டோம்மா. அதே மாதிரி 7 மணிக்கு தான் தொடங்குவினம்மா காலமாக. இப்போ நாங்கள் இங்கே தான் இரவு தங்கணும். இன்னொரு சொன்ன கண்டி பெரேரா, அந்த பெரேரா நிகழ்ச்சி நடக்க போதாங்க. யானையால் நிற்குது, அதான் பார்த்துருப்பீங்க வீடியோவில். ஐயோ அதையும் பேசுவான் வாரப்பா. அதை நாங்கள் இதால் தான் போகிறோம். என்ன இங்கே பாருங்க, இதான் இந்த செல்ல கதிர்காமத்துக்கு போகிற வாசல். 2 இதுவும் இந்த விளையாட்டு சாமானதெல்லாம் எல்லாம் விற்று கொண்டு இருக்குது. அலங்கார பொருட்கள், கோயில் சம்பந்தமான பொருட்கள். இங்கே பாருங்க, இப்போ கதிர்காமத்துக்கு நாங்கள் போகணுமா? அப்புறம் கதிர்காமத்துக்கு போக போகிறோமே. பேக்கில் எங்க கட்டிக்கிட்டு போகிறோம். முல்லை ஜெர்சி பிளாக் யூடியூப் வந்திருக்கிறாராம், பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் 5 கிலோமீட்டர் போகணும் கதிர்காமத்துக்கு. இப்போ செல்ல கதிர்காமத்துலேருந்து 5 கிலோமீட்டர் போகிறோம். சரியான டிராஃபிக்காக இருக்குது. ஐயோ கஷ்டப்பட்டு. இப்போ பஸ் ஸ்டாண்ட் அடிக்கி வந்துட்டோம். இனி எங்கே போகிறோன்னு தெரியல. இங்கேருந்து செல்ல கதிர்காமம் 5.5 கிலோமீட்டர். இல்லை சூரியம்பலம் இங்க பார்த்தாலும் செனந்தான். ஃபுல் கிரவுட். ஒரு 1000-2000 கடைகள் இருக்கும். என்ன ஆட்கள், என்ன பிஸி. இங்க பாருங்க, இங்கே எல்லாரும் படுக்கிறதுக்கு ரெடி ஆயிடுனா அவ்வளோ கிரவுட். இதுல சிவன் கோவில் 2 போட் போட்டுருக்கீங்கன்னா கோயிலோ என்ன சனம் என்ன இப்படி ஒரு நாளும் பார்க்கல. ஒரு கோயில் எல்லாரும் இதுல நித்திரவள்ள வலிக்கட்டுனா. இங்க பாருங்க, வாராக்களை பாருங்க. நிறைய குதிரை எல்லாம் வருது. இலங்கையாக
குளிச்சு கொண்டிருக்கணும். இது மாணிக்காங்க தானே. இப்போ கதிராமத்தடிக்கு வந்துட்டோம். இந்த டான்ஸ் எல்லாம் இருக்கா. எப்படி சேனமண்டு கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். ඇසල මහා පුණ්‍යෝත්සවය අද රාත්‍රී දානමය කටයුත්ත පුණ්‍ය කටයුත්ත වෙනුවෙන් கோயிலுக்கிட்ட வா. මානෙල් ජයන්ති රුවන් නාමල් තුරාජ් මාංශ පැත්වල්ලම් මේ මට எங்களை தான் பார்த்து பிடிக்கிறான் எங்களை தமிழன்
சரியா 10 மணி ஆகுது. ஆனாலும் வந்து இந்த நிகழ்ச்சி முடியலை. என்ன காரணம்னா சுற்றி வேற அங்கே அடைச்சிட்டினோம். நாங்கள் பாருங்க அடைச்சிருக்கிறோம். உடம்பெல்லாம் டயர்ட். இன்றைக்கு கிலோமீட்டர் ஓடினது 501 கிலோமீட்டர் ஓடினாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இங்கே பாருங்க கடைசியாக நிறைய இது வந்துருக்கு. முருகன் வாரார் போல ஜானையில். நாங்கள் நிற்கிறோம். 11 மணி ஆகிட்டுது. ஊட்டின பூவை மாதிரி ஊட்டினமான பக்தர்களும் பசியில் ஓடுகிறார்கள். அப்படி பக்தர்கள் கூட்டம். அதுதான் நாடர்கள் எல்லாம் மேலால நடக்க கஷ்டப்படாம சிம்பிளா கீழால போயிடும். ஆழம் இல்லையே. 11 மணிக்கு எப்படி இருக்கிறதான்னு பாருங்கள். சிங்கப்பூர் மாதிரி இருக்கிறாங்க பாக்க. நாங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.